தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 இடங்களையும் அமமுகவுக்கு 11 இடங்களையும் அதிமுக ஒதுக்கியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் திமுக, அதிமுக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இதில் அண்மையில் டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேசினார். அதைத் தொடர்ந்து பாஜக தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நேற்று தமிழ்நாடு வந்தார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஒன்று கூடிய நிலையில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை காட்டிலும் கூடுதலாக 7 இடங்களை பாஜகவுக்கு இபிஎஸ் ஒதுக்கினார். பாரதிய ஜனதா கட்சிக்கு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சிக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 210 இடங்களில் வெல்லும் என இபிஎஸ் தெரிவித்தார். நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 இடங்களிலே 210 இடங்களில் நிச்சயமாக வெல்லும். அவ்வப்போது எங்களுக்குள் இருக்கின்ற கருத்து பரிமாறுவதற்காக நாங்கள் டெல்லி செல்கிறோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் தோல்வி பயத்தின் காரணமாக டெல்லி சென்றாலே பயப்படாராம், அச்சப்படுகிறார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விரைவில் தமிழ்நாட்டில் டபுள் என்ஜின் அரசு அமையும் என்றார். NDA will sweep this election. Today is a golden letter day in the history of Tamil Nadu under the leadership of Thiru Edappadi Palanisamy and the guidance and blessings of Prime Minister Narendra Modi. Tamil Nadu will be blessed with a double-engine government. அதே நேரம் சட்டமன்ற தேர்தலில் குக்கர் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். அமமுக குக்கர் சின்னம் கடந்த முறை போட்டியிருக்கு. இந்த 11 தொகுதியிலும் எந்த சின்னத்தில் போட்டிடுவீங்க? குக்கர் சின்னம் தான். அதனாலதான் நம்ம சொன்னல, நீங்க எல்லாம் என்ன சொன்னப்ப ஒரு கட்சி போட்டியிடணும்னா ஒரு ரிஜிஸ்டர் பார்ட்டி, அன்ரெகனைஸ்ட் பார்ட்டி மினிமம் 11 or 12 11 தொகுதி எனக்கு கொடுத்துருக்கோம். we are happy. அதேபோல மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி அமைவது தமிழ்நாட்டிற்கு நல்லது என அன்புமணி கூறினார். மத்தியிலும் மாநிலம் ஒரே அரசு ஒரே கூட்டணியில் இருந்தா நிச்சயமா எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும், எவ்வளவு கட்டுமானங்கள் கிடைக்கும், எவ்வளவு நிதி உதவி கிடைக்கும், அது மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. அதனால இனி இதுல டெல்லியில பண்றாங்க, பிஜேபி பண்றாங்க, பிஜேபி கண்ட்ரோல் பண்றாங்கன்னா இதெல்லாம் ஒரு பயந்த திமுகவோட பேச்சு. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜகவுக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் வெறும் 4 இடங்களில் மட்டுமே வென்றது. அதேபோல பாமக 23 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் 5 இடங்களில் மட்டுமே வென்றது. இந்நிலையில் கடந்த 35 ஆண்டுகளில் இல்லாத அளவாக குறைந்த தொகுதிகளில் பாமக இந்த முறை போட்டியிடுகிறது. அதே நேரம் ஒரு மாநிலங்களவை பதவியும் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதிமுக பாஜகவுக்கு 7 இடங்கள் அதிகரித்து பாமகவுக்கு 5 தொகுதிகள் குறைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தங்கம் விலை எதிர்பாராத விதமாக ஒரே நாளில் 3 முறை அதிரடி மாற்றத்தை சந்தித்துள்ளது. காலையில் தங்கம் விலை சவரனுக்கு 5360 ரூபாய் குறைந்த நிலையில் பிற்பகலில் சவரனுக்கு மேலும் 2240 ரூபாய் என 7600 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 1,10,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 1 கிராம் 12,670 ரூபாயாக சரிந்தது பொதுமக்களுக்கு வியப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் மாலையில் 3வது முறையாக விலையில் மாற்றம் ஏற்பட்ட தங்கம் விலை குறைந்த வேகத்தில் அதிரடியாக உயர்ந்தது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 5360 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,06,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. கிராமுக்கு 670 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,340 ரூபாய்க்கு விற்பனையானது. இதேபோல வெள்ளி விலையை பொறுத்தவரையில் காலையில் கிலோவுக்கு 15,000 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் அதே விலை உயர்வை எட்டியது. அதன்படி வெள்ளி 1 கிராம் 250 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,50,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது.
வரும் புதன்கிழமை முதல் தமிழ்நாட்டில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மன்னார் வளைகுடா முதல் மேற்கு விதர்பா வரை வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுவதால் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் கணித்துள்ளது. புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் தமிழ்நாட்டில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் எனவும் வெள்ளிக்கிழமை கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களிலும் சனிக்கிழமை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. வரும் 26ஆம் தேதி முதல் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் 6 இடங்களில் போட்டியிட்டு 2 இடங்களில் வென்ற நிலையில் இந்த முறை 5 தொகுதிகளை வழங்க திமுக முன்வந்தது. ஆனால் 6 தொகுதிகள் வேண்டும் என மார்க்சிஸ்ட் வலியுறுத்தியதால் பலகட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்நிலையில் நேற்று மாலை மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் மற்றும் அரசியல் குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் முதலமைச்சரை மீண்டும் சந்தித்து பேசினர். இதையடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. திருப்தி இல்லை என்றாலும் கூட்டணிக்காக ஏற்றுக்கொண்டதாக சண்முகம் தெரிவித்தார். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கக்கூடிய நிலைப்பாடு எந்த விதத்திலேயும் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இருந்துவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடும் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய ஒற்றுமை அதற்கு குந்தகம் விளைக்கக்கூடிய வகையில் இருந்துவிடக்கூடாது என்ற அக்கறையோடும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான உடன்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த எண்ணிக்கையில் எங்களுக்கு திருப்தி இல்லை. மேலும் கீழ்வேளூர், கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட விருப்ப தொகுதிகளின் பட்டியலை திமுகவிடம் வழங்கியிருப்பதாகவும் சென்னையில் ஒரு தொகுதி வேண்டும் என வலியுறுத்தி இருப்பதாகவும் சண்முகம் குறிப்பிட்டார். கூட்டணி கட்சிகள் தொகுதி எண்ணிக்கையை விட்டுக் கொடுத்தால் தாங்களும் விட்டுக் கொடுக்க தயார் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் பிரேமலதா ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஓரிரு நாட்களில் தொடங்கும் என கூறினார். எல்லாரையும் முடிச்சிட்டு அவங்க தான் ஏற்கனவே அவங்களுடன் பயணித்தவர்களுடைய கூட்டணியை முடித்து தேமுதிகவையும் இன்னும் ஓரிரு நாட்களில் அழைக்க இருக்கிறார்கள். கூட்டணி சக்சஸ்ஃபுல்லா போகணும் அப்படின்னா விட்டு கொடுக்கணுன்றப்போ அவங்களாம் 1-2 விட்டு கொடுக்குறப்போ தேமுதிக விட்டு கொடுக்கும். அதுல மாற்று கருத்து. ஒரு ஆண்டுக்கு முன்பு வாங்கிய காரை இப்போதுதான் வாங்கியதாக சிலர் தவறான தகவலை பரப்பிக் கொண்டிருப்பதாகவும் விளக்கம் அளித்தார். நாங்க ஒரு வண்டி வாங்கி 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. அது ஏதோ திருப்பதிக்கு எடுத்துட்டு போனா அது இப்ப என்னமோ இப்பதான் வாங்குறோன்றாங்க. என்னையும் அப்படின்னு ஒரு வண்டி வாங்குற தகுதி கூட கேப்டன் குடும்பத்துக்கு இல்லையா? நான் கேட்கிறேன். தேமுதிகவின் தேர்தல் பரப்புரை தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் இருக்கும் என்றும் கூறினார். ஏன்னா விழுப்புரம் தொகுதியில் அவர் தோல்வி அடைஞ்சதால இந்த தொகுதியில் வேற யாரும் ஜெயிக்க கூடாதுன்ற ஒரு மனப்பான்மையில தான் இப்படி ஒரு வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறாரு. அதிமுக மாநிலங்களவை எம்பி CV சண்முகத்திற்கு எதிராக அந்த கட்சி நகர செயலாளர் தெரிவித்த கருத்துக்கள் தான் இவை. விழுப்புரம் தெற்கு மாவட்ட அதிமுக நகர செயலாளர் பசுபதி தலைமையில் அவருடைய ஆதரவாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய பசுபதி முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்திற்கு எதிராக பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார், பாராளுமன்றத்தில் ராஜ்யசபா எம்பியா இருக்கார். இது வெறும் விழுப்புரம் தொகுதிக்கு 1 லட்சம் ரூபாய் வேலை கொடுத்திருப்பாரா? கொடுக்கல. தொடர்ந்து பேசியவர் CV சண்முகத்தின் ஆதரவாளருக்கு சீட் ஒதுக்கக்கூடாது என்று போர்க்கொடி தூக்கினார். நிர்வாகிகள் பூரா கேட்குறாங்க, நம்ம என்னன்னா 5 வருஷமா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வெற்றி வாய்ப்பு விளிம்புக்கு நம்ம கூட்டிட்டு வந்த நேரத்தில் இப்படி ஒரு வெற்றி வாய்ப்பு இல்லாத ஒரு வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம தொகுதி இப்போ கடந்த முறையாக நம்ம வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம், நம்ம இந்த வாட்டி அது வெற்றி பெறலான்னு பார்த்தா இப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேட்பாளரை மாற்ற வலியுறுத்தி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் மனு அளிக்க இருப்பதாகவும் பசுபதி தெரிவித்தார். திருத்தணி முருகன் கோவிலில் வேலுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரையை தொடங்கிய காட்சிகளே இவை. வழிபாடு நடத்திய பிறகு திருத்தணி தொகுதி வேட்பாளர் சந்திரனுக்கு ஆதரவாக முருகன் பாடல் பாடி சீமான் வாக்கு சேகரித்தார். போரிது போரிது என்றே முழங்குவோம், அநீதிக்கு எதிரான அறப்போரை இன்றே தொடங்குவோம். வேலோடு வாடா என் முப்பாட்ட முருகா.
பின்னர் ராணிப்பேட்டையை அடுத்த முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் ராணிப்பேட்டை, ஆற்காடு, சோளிங்கர், அரக்கோணம் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். இலவசம் என்பது ஏமாற்று, ஒரு மறைமுகம லஞ்சம் இந்த முறை கேரளாவில் இருக்கிறதா? ஓட்டுக்கு நீ காசு கொடுத்து விட முடியுமா? போய் பாருங்கள், கேரளாவில் தேர்தல் நடக்கிறது, காசு கொடுக்க முடியுமா பாருங்கள். இதுவரை ஆண்ட அரசுகளால் மேற்கூரையுடன் கூடிய நெல் கொள்முதல் நிலையங்களை அமைக்க முடியவில்லை எனவும் சீமான் சாடினார். பாமக சின்னம் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடுவதாக விமர்சித்த உச்சநீதிமன்றம் சின்னம் தொடர்பாக சிவில் நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பு மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டது. மாம்பழ சின்னத்திற்கு தடை கோரி ராமதாஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. கட்சி யாருக்கு என்பதில் முடிவு தெரியும் வரை சின்னத்தை முடக்க வேண்டும் என ராமதாஸ் தரப்பில் கோரப்பட்டது. அதே நேரம் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் உள் விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தால் தலையிட முடியாது எனவும் ஏற்கனவே ஆணையத்திடம் உள்ள ஆவணங்களின் அடிப்படையில் தங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டதாகவும் அன்புமணி தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த தலைமை நீதிபதி அமர்வு பாமக சின்னம் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடுவதாகவும் அன்புமணி தரப்புக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கீடு செய்தது யார் எனவும் கேள்வி எழுப்பினர். மேலும் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட தங்களுக்கு அதிகாரம் இருப்பதாக தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் சின்னம் விவகாரத்தில் சிவில் நீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை மனு தாக்கல் செய்யவும் ராமதாஸ் தரப்புக்கு உத்தரவிட்டனர். மேலும் சிவில் நீதிமன்றம் 3 நாட்களில் மனுவை விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கொரோனாவிற்கு தயாரானது போல் மீண்டும் தயாராக வேண்டும் என நாட்டு மக்களை பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா 41 நாடுகளிடம் இருந்து எரிசக்தி இறக்குமதி செய்வதாகவும் நாட்டில் தற்போது 53 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இடையிலான போரால் மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் குறித்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் அளித்தார். அப்போது பேசிய அவர், மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் உலகளவில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஸ்திரத்தன்மையற்ற சூழலை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் 41 நாடுகளிடம் இருந்து இந்தியா எரிசக்தி இறக்குமதி செய்து வருவதாக கூறிய பிரதமர் மோடி நாட்டில் 53 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். 53 लाख மெட்ரிक टन से अधिक का स्ट्रेटेजिक पेट्रोलियम रिजर्व है और 65 लाख மெட்ரிக் टन से अधिक के रिजर्व की व्यवस्था पर देश काम कर रहा है. ஈரான் போர் தொடங்கிய பிறகு வளைகுடா நாடுகளில் இருந்து 3,75,000 பேர் இந்தியா திரும்பியதாகவும் அதிலும் ஈரானில் இருந்து 1000 பேர் பாதுகாப்பாக நாடு திரும்பியுள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். சாத்தான்குளம் தந்தை மகன் காவல் சித்திரவதை கொலை வழக்கில் கைதான 9 பேரையும் குற்றவாளிகளாக நீதிமன்றம் அறிவித்தது. அடித்து பழக தந்தை மகன் கிடைத்திருப்பதாக காவலர்கள் கூறியது குற்றப்பத்திரிகையில் அம்பலமான நிலையில் தண்டனை விவரம் எப்போது வெளியாகிறது என்பன குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வியாபாரியான ஜெயராஜ், அவரது மகன் பென்னிக்ஸ் 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் காவல்துறையினர் தாக்கியதில் படுகாயமடைந்து உயிரிழந்தனர். தொடக்கத்தில் சிபிசிஐடி வழக்கை விசாரித்த நிலையில் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை அடுத்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இதனிடையே சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். வழக்கு விசாரணையின் நடுவே சிறப்பு உதவி ஆய்வாளர் பால்துறை கொரோனா தொற்று பாதித்து உயிரிழந்தார். மதுரை மாவட்டம் 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் கடந்த 6 ஆண்டுகளாக வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேரையும் குற்றவாளிகள் என நீதிபதி முத்துக்குமரன் அறிவித்தார். அப்போது பேசிய அவர், ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் நோய் தொற்று காரணமாக உயிரிழக்கவில்லை, இரவு முழுவதும் காவல்துறையினர் தாக்கியதில் ஏற்பட்ட காயத்தாலேயே உயிரிழந்தது உடற்கூறு ஆய்வு அறிக்கையில் தெரியவந்ததாக கூறினார். மேலும் இரவு முழுவதும் 10 நிமிடங்கள் இடைவெளி விட்டு காவல்துறையினர் தாக்கியதும் பின்புறத்தில் 200 முறைக்கு மேல் தாக்கியதாக பென்னிக்ஸ் தனது உறவினரிடம் கூறியதும் குற்றப்பத்திரிகை மூலம் தெரியவந்ததாக தெரிவித்தார். காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் கூறியதன் பேரிலேயே காவலர்கள் தாக்கியதும் அதிலும் தங்களுக்கு அடித்து பழகுவதற்காக
தந்தை மகன் கிடைத்திருப்பதாக கூறியபடி தாக்கியதும் தெரிய வந்துள்ளதாக நீதிபதி கூறினார். மேலும் கைகளை கயிற்றில் கட்டி தொங்கவிட்டு தாக்கியதும் டேபிளில் படுக்க வைத்து அடித்ததும் உடற்கூறாய்வு அறிக்கையில் தெரிய வந்துள்ளதாக நீதிபதி தெரிவித்தார். வழக்கில் சிசிடிவி ஆதாரங்கள் உள்ளிட்ட பலவற்றை அடிக்க முயற்சி நடந்திருப்பதாக கூறிய நீதிபதி, ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் மீது பதியப்பட்ட வழக்கும் பொய் வழக்கு என தெரிய வந்துள்ளதாக கூறினார். காவல் ஆய்வாளர் உட்பட 9 பேரும் குற்றவாளிகள் என உத்தரவிட்ட நீதிபதி வரும் 30ஆம் தேதி தண்டனை விவரங்களை அறிவிப்பதாக தெரிவித்தார். இதனிடையே ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்கில் நீதி கிடைத்திருப்பதாக ஜெயராஜின் மனைவி செல்வராணி தெரிவித்தார். கணவரும் புருஷனும் வரப்போறது இல்லை. ஆனா என்னை மதி, என் குடும்பத்தை மதி, இன்னொரு குடும்பம் வேதனைப்படாத இருக்கிற அளவுக்கு தேவன் எதுக்கு ஒரு வழி செய்வார்னு நாங்க விசுவாசிக்கிறோம். நீதிபதி வாயினால நிரூபிக்கப்படும் நினைக்கிறோம். 9 பேருக்கும் உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என ஜெயராஜின் மகள் பெர்சிஸ் கோரியுள்ளார். இழந்ததான் நாங்க எப்பவும் நினைக்கிறது, அதான் இன்னொரு ஃபேமிலி இதே போல பாதிக்கப்படக்கூடாது. அது ஒண்ணுதான் எங்களுடைய இது. இனியும் ஒரு காவல் நிலைய மரணம் ஏற்படாத வகையில் தீர்ப்பு இருக்க வேண்டும் எனவும் பெர்சிஸ் கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சாத்தான்குளம் வழக்கில் பொய் சொல்லி குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் ரகுபதி விடுத்திருக்கூடிய அறிக்கையில், ஜெயராஜ் பென்னிக்ஸ் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததாக இபிஎஸ் சொன்ன அபாண்ட பொய்யை தீர்ப்பு வெட்ட வெளிச்சமாக்கி விட்டதாக கூறியுள்ளார். பொய் சொல்லி குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்ற எடப்பாடி பழனிசாமி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். திருவாரூரில் நடந்த தேர்தல் பறக்கும் படை சோதனையில் 2,30,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மத்தூர் மெயின் ரோட் பகுதியில் நடந்த சோதனையில் கூத்தாநல்லூரைச் சேர்ந்த ஃபாத்திமா சானாஸ் என்பவரிடம் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோன்று திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஆந்திராவைச் சேர்ந்த ஜலபதி என்பவர் மினி வேனில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வந்த 2,27,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் திருமணத்திற்கு பட்டுப்புடவை எடுக்க சென்றவர்களிடமிருந்து 6 லட்சம் ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பத்தலப்பள்ளி பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த பறக்கும் படையினர் கர்நாடக பதிவெண் கொண்ட காரிலிருந்து 6 லட்சத்தை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் அவர்கள் கர்நாடக மாநிலம் தும்கூரை சேர்ந்தவர்கள் என்பதும் பட்டுப்புடவை வாங்க காஞ்சிபுரம் நோக்கி சென்றதும் தெரியவந்தது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையத்தை மாவட்ட தேர்தல் அலுவலர் சுகுமாரும் தேர்தல் பொது பார்வையாளர்களும் நேரில் ஆய்வு செய்தனர். 5 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகள் மே 4ஆம் தேதி திருநெல்வேலி நாகர்கோவில் சாலையில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் எண்ணப்பட உள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்கு தேவையான அனைத்து பணிகளும் திட்டமிட்ட முறையில் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஈரோட்டில் நடைபெற்ற ஈரோடு நாமக்கல் மாவட்ட திமுக இளைஞரணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் நுழைய துடிக்கும் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவின் திட்டங்கள் இங்கு எடுபடாது என சாடினார். பாஜகவின் ஏபிசி அணிகள் களமிறக்கப்பட்டாலும் தமிழகத்தில் என்றும் திமுக தான் சாம்பியன் என்று கூறிய அவர், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியே வரும் சட்டமன்ற தேர்தலிலும் தொடரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வரும் 30ஆம் தேதி வெளியாக வாய்ப்புள்ளதாக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் காஞ்சிபுரத்தில் தெரிவித்தனர். தமிழக காங்கிரஸ் சார்பில் கார்த்திக் சிதம்பரம் தலைமையிலான தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நிர்வாகிகளிடையே மாவட்ட சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக கருத்து கேட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினர்கள் கோப்பண்ணா மற்றும் முன்னாள் எம்பி ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேர்தலில் வெற்றி பெற்றால் முதல் வேலையாக போதைப் பொருட்கள் மற்றும் கஞ்சா முழுவதுமாக ஒழிக்கப்படும் என செங்கல்பட்டு தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அமுதா பரப்புரை செய்தபோது கூறினார். இங்க பாத்தீங்கன்னா நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் மது போதை தான். அந்த மது போதையை ஒழித்து இந்த பூமியில பெண்கள் நடமாடக்கூடிய அளவுக்கு நாங்க அந்த திட்டங்கள்லாம் சிறப்பாக கொண்டு வருவோம்.
சென்னை பூந்தமல்லியில் இருசக்கர வாகனத்தின் மீது மின்சார பேருந்து மோதிய விபத்தில் 39 வயது இளைஞர் உயிரிழந்தார். கோபிநாத் என்பவர் இருசக்கர வாகனத்தில் பூந்தமல்லி அரசு மருத்துவமனை அருகே சென்றபோது முன்னால் சென்ற நபர் மீது இடிக்காமல் இருக்க பிரேக் பிடித்துள்ளார். அப்போது நிலை தடுமாறி கீழே விழுந்த அவர் மீது பின்னால் வந்த மின்சார பேருந்து ஏறி இறங்கியது. இதில் பலத்த காயமடைந்த கோபிநாத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நெல்லையில் செல்போன் பார்த்ததை பெற்றோர் கண்டித்ததால் மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணபேரியை சேர்ந்த தர்மராஜா என்பவரின் மகள் ராமலட்சுமி தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்த நிலையில் படிப்பில் கவனமின்றி செல்போனில் அதிக நேரம் செலவிட்டதாக தெரிகிறது. இதனை பெற்றோர் கண்டித்த நிலையில் மன உளைச்சல் அடைந்த ராமலட்சுமி விபரீத முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. அசாமில் காங்கிரஸ் அலுவலகத்துக்குள் புகுந்த நபர் ஒருவர் மறைந்த பாடகர் ஜுபின் கார்கின் புகைப்படத்தை காலால் எட்டி உதைத்த சம்பவத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அசாமின் அடையாளமாக உள்ள பாடகர் ஜுபின் கார்க் இழிவு செய்யப்பட்டிருப்பதாக பலரும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் தமக்கு வேண்டியவருக்கு சீட் கொடுக்கப்படாததால் அவரது ஆதரவாளர்கள் சிலர் பிஜினி பகுதியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்துக்குள் புகுந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். கேரளாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 3 குழந்தைகளுக்கு தாயான அஸ்வதி நாயர் என்ற இளம்பெண் தனது கணவர் அண்மையில் தற்கொலை செய்து கொண்டதால் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது குழந்தைகளுக்கு கோட் சூட், கண்ணாடி உள்ளிட்டவற்றை அணிவித்து அழகு பார்த்துவிட்டு கொலை செய்து தானும் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அதேபோன்ற பெண்ணின் தாயாரும் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அவரும் தற்கொலை செய்திருக்கலாம் என கருதப்படுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக முந்துவதாக வோட் வைப் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் திமுக எளிதாக ஆட்சியை தக்கவைக்கும் என அக்னி நியூஸ் சர்வீசஸ் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னதாக வோட் வைப் நிறுவனம் மற்றும் அக்னி நியூஸ் சர்வீசஸ் ஆகியவை தனித்தனியே கருத்து கணிப்பு நடத்தின. அதன் முடிவுகள் தற்பொழுது வெளியாகியுள்ளன. வோட் வைப் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பின்படி கடந்த 5 ஆண்டுகளில் மாநில அரசின் செயல்பாடு எப்படி இருந்தது என்ற கேள்விக்கு 32.7% பேர் மிகவும் நன்று எனவும் 7.4% பேர் நன்று என்றும் கருத்து தெரிவித்தனர். அதே நேரம் 18.9% பேர் மோசம் எனவும் 20.1% பேர் மிகவும் மோசம் என்றும் கூறியுள்ளனர். தமிழ்நாட்டின் மிக முக்கிய பிரச்சினை மது மற்றும் போதைப்பொருள் என 20.1% பேரும், பெண்கள் பாதுகாப்பு என 17.8% பேரும், சட்டம் ஒழுங்கு என 17.3% பேரும், வேலை வாய்ப்பின்மை என 15.5% பேரும் கருதுகின்றனர். தற்போதைய எம்எல்ஏவுக்கு மீண்டும் வாக்களிப்பீர்களா என்ற கேள்விக்கு நிச்சயம் வாக்களிப்பேன் என 31.6% பேரும், வாக்களிக்க வாய்ப்பு என 5.6% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். வாய்ப்பே இல்லை என 28.7% பேரும், வாய்ப்பு குறைவு என 23% பேரும் கூறியுள்ளனர். தமிழ்நாடு தேர்தல் களம் இருமுனை போட்டிதான் என 41.2% பேரும், ஓரளவு மும்முனை போட்டி என 18.7% பேரும், ஓரளவு இருமுனை போட்டி என 12.6% பேரும் கருதுகின்றனர். தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்ற கேள்விக்கு சுமார் 40% பேர் மு.க. ஸ்டாலின் எனவும், 37.5% பேர் எடப்பாடி பழனிசாமி எனவும், 14.7% பேர் விஜய் என்றும் கருத்து தெரிவித்துள்ளனர். திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கப் போவதாக 40.1% பேரும், அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க இருப்பதாக 38.1% பேரும் தெரிவித்துள்ளனர். தாவேகாவுக்கு 14.8% பேரும், நாம் தமிழர் கட்சிக்கு 2.7% பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். திமுக கூட்டணி 113 முதல் 123 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதாகவும், அதிமுக கூட்டணி 106 முதல் 116 தொகுதிகளை கைப்பற்ற வாய்ப்புள்ளதாகவும், தாவேகா 2 முதல் 8 இடங்களை பெற வாய்ப்பு இருப்பதாகவும் கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் டெல்டா மண்டலங்களில் அதிமுகவை விட திமுக பெரும் வித்தியாசத்தில் இடங்களை கைப்பற்ற வாய்ப்புள்ளதாகவும், மேற்கு மண்டலத்தில் அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் திமுக அதிக தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும், வட மாவட்டங்களில் அதிமுக அதிக இடங்களை கைப்பற்ற வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
மறுபுறம் அக்னி நியூஸ் சர்வீசஸ் நடத்திய கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 44.9% வாக்குகளை பெற்று 180 தொகுதிகளில் முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 38.5% வாக்குகளுடன் அதிமுக கூட்டணி 54 தொகுதிகளில் முன்னிலை வகிப்பதாக கூறப்பட்டுள்ளது. அனைத்து மண்டலங்களிலும் திமுக கூட்டணி சுமார் 43 முதல் 45% வாக்குகள் வரை பெறும் எனவும் அதிமுக கூட்டணி 35 முதல் 40% வாக்குகள் வரை பெறும் என்றும் கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 9.7% வாக்குகளும், சீமானின் நாம் தமிழர் கட்சி 4.8% வாக்குகளும் பெறும் எனவும் அக்னி நியூஸ் சர்வீசஸ் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல்லில் 45 வயதுடைய வாக்காளருக்கு 101 வயது என்று குறிப்பிட்டு தபால் வாக்கு படிவம் கொடுக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறி உள்ளது. மேட்டுப்பட்டி பகுதியை சேர்ந்த செந்தில்குமார் முறையான ஆவணங்களுடன் எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து வழங்கியுள்ளார். ஆனால் அவருடைய வயது 45 என்பதற்கு பதிலாக 101 என பதிவாகியுள்ளது. இதனால் மூத்த குடிமக்களுக்கான தபால் வாக்கு ஒப்புதல் படிவம் வழங்கப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த செந்தில்குமார் எஸ்ஐஆர் படிவத்தை மீண்டும் சரிபார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திமுகவில் இணைந்த பின்னரே தான் மகிழ்ச்சியாக இருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பத்தில் நடைபெற்ற திமுக கூட்டம் ஒன்றில் பேசிய அவர், தான் டெல்லிக்கு மத்திய அமைச்சர் ஒருவரை பார்க்க சென்றபோது அலுவலகம் வரை வரவைத்து திருப்பி அனுப்பியதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சரானவருக்கு எந்த அளவுக்கு நன்றி கட்டத்தனமாக நடந்திருக்கிறார் என்பதை நாடு நன்றாகவே அறிந்திருக்கிறது. சேலத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறி இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கியதாக தாவேக மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வீடியோ மற்றும் புகைப்பட ஆதாரங்களுடன் அளித்த புகாரை விசாரித்த அன்னதானப்பட்டி காவல் நிலையத்தினர் பார்த்திபன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதேபோன்று ரம்ஜான் தினத்தில் கட்சியின் சின்னம் மற்றும் கொடிகளுடன் கூடிய குடிநீர் பாட்டில்களை விநியோகித்ததாக 3 பேர் மீது சூரமங்கலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் கடந்த 4ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தின் பொழுது வாகனத்தை துரத்திச் சென்று விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த இளைஞர் உயிரிழந்தார். விஜயின் வாகனத்தை பைக்கில் துரத்திச் சென்ற விக்னேஷ் மற்றும் ஆரோன் ஆகியோர் காவல்துறை வாகனத்தில் மோதி படுகாயமடைந்தனர். இதில் தலையில் பலத்த காயமடைந்து தஞ்சை மற்றும் திருச்சி தனியார் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த விக்னேஷ் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 77,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பூலாம்பட்டியை அடுத்த குப்பனூர் பேருந்து நிறுத்தத்தில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட அதிகாரிகள் இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தொகுதி வாரியாக அனுப்பும் பணிகள் மாவட்ட தேர்தல் அலுவலர் ஸ்னேகா முன்னிலையில் நடைபெற்றது. ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், உத்தரவேலூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் 1550 வாக்குப்பதிவு மையங்கள் உள்ளன. மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகம் பகுதியில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு கிடங்கில் இருந்து 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேவையான இயந்திரங்களை அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் அனுப்பும் பணி நடைபெற்றது. வேலூரில் மாற்றுத்திறனாளிகள் 100% வாக்களிப்போம் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஊர்வலம் மற்றும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் சுப்புலட்சுமி அனைவரும் 100% வாக்களிப்போம் என்ற விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தினை தொடங்கி வைத்தார். இதில் வேலூர், காட்பாடி, குடியாத்தம், கேவிக்குப்பம், அணைக்கட்டு ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளின் தேர்தல் பார்வையாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கையொப்பமிட்டனர். பெரம்பலூரில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் 100% வாக்களிக்க வலியுறுத்தி கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விழிப்புணர்வு மினி மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. பள்ளி, கல்லூரி மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள் பங்கேற்ற இந்த மினி மாரத்தான் போட்டியை மாவட்ட தேர்தல் அலுவலர் மிருணாலினி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பாலக்கரையில் துவங்கி வெங்கடேசபுரம், ரோவர் வளைவு, சங்குப்பேட்டை மற்றும் கடைவீதி வழியாக பெரம்பலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மினி மாரத்தான் நிறைவடைந்தது. சென்னை அடுத்த மணலி அருகே வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது ஆண் குழந்தையை கடத்த முயன்ற வடமாநில இளைஞரை பொதுமக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அரியலூரை சேர்ந்த உதயகுமார் என்பவரின் 3 வயது மகனான தர்ஷன் வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த போது வடமாநில இளைஞர் ஒருவர் அவரை தூக்கிக் கொண்டு தப்பி ஓட முயன்றதாக கூறப்படுகிறது. சிறுவன் தர்ஷனின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் வடமாநில இளைஞரை பிடித்து தர்ம அடி கொடுத்து மணலி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சிதம்பரத்தில்
விமலாவிடத்தில் தவறான சிகிச்சையால் பெண் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ளச்சிக்குப்பத்தை சேர்ந்த விமலாவுக்கு சிதம்பரம் அரசு காமராஜர் மருத்துவமனையில் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு உடல்நிலை மோசமானதால் அங்கிருந்து கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பப்பட்டுள்ளார். இங்கு சிகிச்சை பலனின்றி விமலா உயிரிழந்த நிலையில் சிதம்பரம் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.